யோசிச்சு பாருங்க மாஸ்டர். அவ தலைவி ஆயிட்டு வீட்டுல கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பா. அவளை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு தண்ணி எடுத்துலாம் கொடுத்து அவங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சு வந்தது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ்க்கா. வாங்க உட்காருங்க. ஏழு காஃபி. வரேன் வரேன். இந்தாங்க. எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க. இந்தாங்க. ஐயோ, காஃபி குடுக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையா குடுக்கறது இல்லையா? கண்ணை எங்க வச்சிருக்கீங்க? மாஸ்டர், என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி நடந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். கற்பனை கூட என்னால பண்ண முடியல. அவ என்ன அதிகாரம் பண்ணுவாளா? அது என்னைக்குமே நடக்காது. எனக்கு புரியுது மாஸ்டர். ஆனா ஒரு சங்கத்துக்கு தலைவி ஆயிட்டானா அவளுக்குன்னு ஒரு அதிகாரம் எல்லாம் வந்துரும். அப்படியே ஆளை மாத்திரும் மாஸ்டர். இவ யார கேட்டு எலெக்ஷன்ல நிக்கிறா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நானும் தான் எதிர்பார்க்கல மாஸ்டர். இப்போ எனக்கு எதிராக தான் சங்க தேர்தல மீனா எலெக்ஷன்ல நிக்கிறா. அப்படியா? உங்களுக்கு எதிரா நிக்கிறாளா? எனக்கு இந்த பதவியில எல்லாம் பெருசா ஆசை எல்லாம் இல்ல மாஸ்டர். ஏன்னா நான் இந்த மாதிரி பதவியில எல்லாம் முன்னாடி எத்தனையோ வாட்டி இருந்திருக்கேன். போன வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்களை நிக்க வச்சு ஜெயிக்கவும் வச்சிருக்கேன். ஆனா இந்த வருஷம் எல்லாரும் வந்து நான் தான் தலைவர் பதவியில நிக்கணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துனாங்க மாஸ்டர். இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்காக தான் நான் தலைவர் பதவியில நிக்கிறேன் அப்ப மாஸ்டர். எப்படி நீங்க தானே ஜெயிப்பீங்க? ஜெயிக்கிறதுல எல்லாம் எனக்கு பெரிய நாட்டெல்லாம் ஒண்ணு இல்ல மாஸ்டர். மீனா நிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா நானே விட்டு கொடுத்திருப்பேனே. இப்ப கூட நான் வாபஸ் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாஸ்டர். நீங்க எங்க வாபஸ் வாங்கணும்? உங்க மருமக தலைவியானா உங்களுக்கு அது பெருமையா இருக்கும்ல மாஸ்டர், அதுக்கு தான் யோசிச்சேன். அவளை என் மருமகள்லாம் சொல்லாதீங்க. பூக்கற்றவளை என்னால அப்படி எல்லாம் யோசிக்க முடியாது. ஐயோ மாஸ்டர், இப்பதான் அவ சங்க தலைவி ஆயிடுவா இல்லையா? ஆனா என்ன, அவ இந்த பதவிக்கு வந்துட்டானா வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது, சமைக்க முடியாது. அதுக்கு நீங்க வேற ஆளை போட வேண்டி இருக்கும். இத்தனை நாளா அந்த மீனா உங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. இனிமே அவளை நீங்க கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மாஸ்டர், உங்களுக்காக நான் வேணா ஒண்ணு செய்யறேன். சங்கத்துல நல்ல பேர் இருக்கு. மீனா தோத்துட்டா அது உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடும். நீங்க சொன்னீங்கன்னா நான் வேணா வாபஸ் வாங்கிடுறேன் மாஸ்டர். மீனா ஈஸியா ஜெயிச்சிருவா. இல்ல இல்ல, நீங்க எதுக்கு வாபஸ் வாங்கணும்? ஒண்ணு இல்லாதவ வீட்ல இருந்து வந்தவளுக்கு தலைவர் பதவி கேக்குதா? அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேண்டாம். அவளுக்கு என்னங்க தெரியும்? அவ இப்பவே பெரிய மகாராணி மாதிரி தெரியவா. இதுல அவ ஜெயிச்சிட்டானா அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன மாஸ்டர், புதுசா ஒரு ஆள் வரட்டுமே. அதெல்லாம் வேண்டாம் சிந்தாமணி. அவளுக்கு பக்குவமும் பத்தாது, அவளுக்கு பெருசா படிப்பறிவும் கிடையாது. அவளை ஜெயிக்கவே கூடாது. நீங்களே நில்லுங்க, நீங்க தான் ஜெயிக்கணும். அவ இந்த போட்டியிலே நிக்க கூடாது. என்ன மாஸ்டர், இதெல்லாம் எதுக்கு மாஸ்டர்? இல்ல இல்ல, அவ இந்த போட்டியில என்ன கேட்காம போய் சேர்ந்ததே தப்பு. இருங்க, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். நான் வரேன். எங்க மீனாவுக்கு வேலை செய்யறவளாயிடுவோமோன்னு விஜயாவுக்கு பயம் வந்துருச்சு. இது ஒண்ணு போதும், அந்த மீனாவை எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. ஏன், என்ன விஷயம்? நம்ம வீட்ல இருந்து ஒரு புது தலைவி உருவாக போறான்பா. தலைவியா? ஆமாப்பா. யாரு சொல்ற? மீனா தான்பா, அவ தலைவியாக போறா. டேய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. டேய், பூ வியாபாரிகள் சங்க எலெக்ஷன் வருது. அதுல மீனா தலைவி பதவிக்கு போட்டியிட போறா. எலெக்ஷன்ல போட்டி போட போறா? மீனாக்கு அதை பத்தி எனக்கு தெரியும். ஏன் தெரியாது? இத்தனை வருஷமா பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கடாவ. ஏய், அதுக்கெல்லாம் அதை பத்தி நான் அறிவு இருக்கணும். டேய், உனக்கு மட்டும்தான் எப்பவும் அறிவு இருக்குன்னு நினைக்காதடா. டேய் மனோஜ், ஒரு தலைவராகிறதுக்கான தேவை என்ன தெரியுமா? மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எது தேவையோ அதை செய்யறதுதான். மீனாவுக்கு அது நல்லாவே தெரியும். மாமா. ஆமா மீனா, முத்து வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னான்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயும் படிப்படியா முன்னேறிட்டு வர்ற. வாழ்த்துக்கள் அண்ணி. இப்பதான் நான் எலெக்ஷன்லயே கலந்துக்க போறேன். அண்ணி நீங்க கண்டிப்பா வின் ஆயிடுவீங்க. மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வெற்றி நீ வேணா பாருமா, கண்டிப்பா நீ ஜெயிப்ப. ரவி எடுத்துக்கோங்க. பொதுவா பெண்கள் வீட்டை பாக்குற வேலை மட்டுமே இருந்துடக்கூடாது. அதையும் தாண்டி இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் வந்து கெத்தா இருக்கணும். எனக்கு இதுல பெருசா ஆசையெல்லாம் இல்ல மாமா. எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தினாங்க. ஒரு பதவி அதுக்கு தகுதியான ஆளுகிட்ட தேடி வரும். கரெக்டா சொன்னப்பா. இந்த பதவி, பேரு, புகழ் இதை தேடி நம்ம போக கூடாது. நம்மள தேடி அது தானா வரணும். அது இன்னைக்கு மீனாவை தேடி வந்திருக்குதுப்பா. மகன் ஸ்வீட் எடுத்துக்கிட்டா. எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுப்பா. எப்பல இருந்துடா அவனுக்கு ஸ்வீட் பிடிக்கும்டா. மீனா தலைவா போறதான் பிடிக்கல. விஜயா, நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் அத்தை நடக்க ஸ்வீட் போகுது. எடுத்துக்கோங்க. நம்ம மீனா பூ வியாபாரிகள் விஜயா, என்ன பண்ற நீ? மா, ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி ஸ்வீட் தர போய் தட்டி விட்டு இருக்கீங்க. என்னடா நல்ல விஷயம்? இவ சங்க தேர்தல நிக்கிறதா? அப்பா முழுசா விஷயத்த சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள அவ சங்க தேர்தலில் நிக்க போறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, ஆ, அது நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என் பொண்டாட்டி ஒரு நல்ல காரியம் பண்றா, அது கூட அம்மாக்கு பொறுக்கலையா? ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஸ்வீட் கொடுத்தா தட்டி விடுற. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நம்ம வீட்டு மருமக பொது வாழ்க்கையில ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறா. அதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். ஏங்க, தலைவி ஆகிறதுக்கு இவளுக்கு என்னங்க தகுதி இருக்கு? ஏண்டி அந்த அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? அத்தை இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சா உனக்கு? இந்த வீட்டு கௌரவத்தை தெரு தெருவா போய் ஏல விட போறியா? இதுல நீ கலந்துக்க கூடாது. அம்மா, அண்ணி அதுல கலந்துக்கிறதுல உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை தான்டா. ஏய், இங்க பாருடி, எலெக்ஷன்ல நிக்கிறேன், போட்டி போடுறேன்னு இந்த வீட்டுல கூட்ட சேர்க்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ. இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீ இதெல்லாம் பண்ண கூடாது. என்ன அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்க? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, சொல்லிட்டேன். நம்ம மருமக சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துக்கு வர்றான்னா அதுக்கு பெருமைப்படணும், பாராட்டணும். ஏங்க, இவன் நாட்டுக்கா தலைவராக போறா பெருமைப்படுறதுக்கு? அப்படியே ஆனாலும் நீங்க அதை நினைச்சு பெருமைப்பட போறது இல்ல. டேய், இவ தலைவி ஆகி என்னடா பண்ண போறா? ஒரு பொண்ணுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? ஒரு பொண்ணோட வளர்ச்சியை தடுக்கிறது பெரும்பாலும் இன்னொரு பொண்ணாதான் இருக்கிறாங்க. அது என்னவோ தெரியல. நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு ஏதாவது பண்ணா மட்டும் பொண்ணுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றீங்க. உலகம் முழுக்க பொண்ணா இருக்கிறவங்க எவ்வளவோ பெரிய பெரிய பதவி எல்லாம் இருந்திருக்காங்க. நம்ம நாட்டையும் ஸ்டேட்டையும் கூட பெண்கள் ஆண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு மாமியார் இருந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் நடக்காமலே போயிருந்திருக்கும். டேய், அவங்களுக்கெல்லாம் அதுக்கான டேலண்டும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு. தலைவர் ஆகிறது என்ன சும்மாவா? ஏய், உங்க அம்மாவோட பிரச்சனை பொண்ணுக்கு பதவிக்கு வர்றதல்ல, நீனா பதவிக்கு வந்துருவான்னு தான். அப்படியே வச்சுக்கங்க. இவ அதுல எல்லாம் கலந்துக்க கூடாது. மீனா ஏழை குடும்பத்துல பிறந்தவ. சின்ன வயசுல இருந்தே பூ கட்டுற வேலையை தான் பார்த்திருக்கிறா. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றவங்க தான் பதவிக்கு வரணும். அதை பார்த்து சந்தோஷப்படணும், பொறாமப்படக்கூடாது. எனக்கு என்ன பொறாம? இவ எனக்கு என்னங்க மரியாதை கொடுக்கறா? ஏண்டி, இப்படி ஒரு போட்டியில கலந்துக்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? நீ எல்லா முடிவையும் நீயே எடுத்துருவியா? அத்தை சங்கத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த பதவியில நிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான். அதுக்காக நீயே முடிவெடுத்துருவியா? ஏன் முடிவெடுத்தா என்ன? இப்ப நான் தான் அவளை நிக்க சொன்னேன். உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை? ஏண்டா, இந்த குடும்ப கௌரவத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியாடா? அம்மா, ஒரு பதவியில நிக்கிறது கௌரவமான விஷயம் தான்மா. ரவி, மீனா எது பண்ணாலும் அம்மாவுக்கு அது கௌரவ குறைச்சல் தான். சங்கத்துல இருக்கிறவங்கள தேடி வந்து மீனாவை நிக்க சொல்லிருக்காங்க. அப்படின்னா அவ அவ்வளவு நல்ல பேர் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். நீங்க இப்படி இவளுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. இவ இதுல கலந்துகிட்ட இந்த வீடு கட்சி ஆபீஸ் மாதிரி மாறிடும். இவ யாரையும் மதிக்க மாட்டா. இப்பவே இவ ஆட்டம் தாங்கலையே. இவ தலைவியானா இவளுக்கு திமிர் ஏறிடும். ஒரு அதிகாரத்துல வந்துட்டா தான் தலைவின்னு ஓவரா ஆடுவா. என்னையே வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலும் சொல்லுவா. அத்தை, நான் ஏன் அத்தை அப்படி எல்லாம் சொல்ல போறேன்? மீனா, அம்மாவை பொறுத்த வரைக்கும் மீனா இந்த வீட்லயே இருந்துட்டு வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு அவங்க திட்டுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். அதை தாண்டி அவ எதையும் பண்ணிடக்கூடாது. விஜயா, இப்படி முகத்துக்கு நேராவே நீ வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்ற. இதெல்லாம் என்ன மாதிரி மனசு?
இதே தான் மனோஜ் பண்ணியிருந்தானா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இல்ல நம்ம பலவர்கள் ஹோட்டல் சங்க தேர்தல் நிக்கணும்னு சொல்லியிருந்தா அது பெருமையா பார்த்திருப்பாங்க. ஆனா மீனா எதையும் பண்ணிடக்கூடாதுல்ல. அம்மா இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அண்ணி இப்படி ஒரு போஸ்டுக்கு வர்றது நம்ம வீட்டுக்கு தானே பெருமை. நாளைக்கு இந்த வீட்டை தலைவர் வீடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் இது என் அப்பா சம்பாதிச்சு கொடுத்த வீடு. இது விஜயா வீடுன்னு சொன்னா போதும், அதை யாரும் மாத்த வேண்டாம். இவன் அசிங்கப்படுத்துறதுக்கு தான் எலெக்ஷன்ல நிக்கிறா. மீனா வேணாம் தான் சொன்னா. நாங்க எல்லாரும் அவளை வற்புறுத்தி நிக்க வச்சிருக்கோம். அவ ஒத்துக்கிட்டது சம்பாதிக்கவோ இல்ல பேர் புகழ் வாங்குறதுக்கோ இல்ல. பூ கட்டுறவங்க ஏழைங்க, அவங்க வீட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமாங்கிற நல்ல எண்ணத்துல தான் அவ ஒத்துக்கிட்டா. அதெல்லாம் உண்மைதான்டா, இவளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏங்க இவன் நின்னா மட்டும் என்ன ஜெயிச்சிருவாளா? இவ ஏத்து நிக்கிறது யாருன்னு தெரியுமா? யாரு? யார ஏத்து நிக்கிறான்னு தெரியல, அதான் கேட்டேன். சிந்தாமணி தான் எதிர்த்து நிக்கிறாங்க. சிந்தாமணியே நீ எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லு. அவங்க கூட எல்லாம் போட்டி போட்டு உன்னால ஜெயிக்க முடியுமா? அவங்க அந்தஸ்து செல்வாக்குக்கு முன்னாடி நீ ஏமாத்திரம். அவங்க உன்னை மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னப்பா எதிர்கட்சிக்கு நம்ம அம்மா பயங்கர பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சிந்தாமணி இதுக்கு முன்னாடியே பொறுப்புல இருந்து யாருக்கு எந்த நல்லதும் பண்ணது இல்லையா. அதனாலதான் எல்லாரும் மீனாவை தேடி வந்திருக்காங்க. டேய் அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. மீனா தோத்துட்டு வருவா, அது யாருக்கு அசிங்கம்? நமக்கு தானே அசிங்கம். மீனா தோக்க மாட்டாடா. ஜெயிக்கிறதுக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் முக்கியம் இல்ல, நல்ல எண்ணம் இருக்கணும். யாருக்காக நிக்கிறாளோ அவங்க சப்போர்ட் இருக்கணும். அது மீனாவுக்கு நிறையவே இருக்கு. டேய் நான் தான் சொல்றேன்ல, இவன் ஏத்து நிக்க கூடாது. இது என்னோட ஆர்டர். ஓ விஜயம்மா கட்டலையா? நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. அப்படி மீறி இவன் நின்னா இந்த வீட்ல இவன் மருமகளா இருக்க முடியாது. மீனா நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ பதவியில நிக்க போறேன்னு சொல்லும் போதே ஒரு எதிர்ப்பு வருதுன்னா அப்ப நீ நல்லதுதான் பண்றேன்னு அர்த்தம். அது உனக்கு எதிர்ப்பு வீட்டுக்குள்ள இருந்தே வருது. இதெல்லாம் நீ ஒன்னும் யோசிக்காத. உன் ஆசீர்வாதமும் நல்லவங்க ஆசீர்வாதமும் இருந்தா போதும்பா, மீனா ஜெயிச்சிருவாப்பா. அப்ப நான் நல்லவன் இல்லன்னு சொல்றியா? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க என்ன சொன்னாலும் மீனா அந்த எலெக்ஷன்ல நிப்பா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, முன்னேறி போற காலை தட்டி விடாம இருந்தாலே போதும். அத்தை எனக்கு பதவி ஆசைலாம் இல்ல.